ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எவ்வளவு சாரீஸ் நீங்க ஆல்மோஸ்ட் வீட்ல வச்சிருக்கீங்க? more than 500 sarees. இடம் இருக்கா வைக்கிறதுக்கு? கஷ்டமா இருக்குங்க, எங்க போட்டு வைக்கிறது தெரியாம. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த சாரின்னு சொல்லுவேன்னா, இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ லவ் திஸ் சாரீ. என்கிட்ட வந்துட்டு ஒரு 50,000 rupees worth of சாரியும் இருக்குது, வெறும் 100 ரூபாய் சாரியும் என்கிட்ட இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட்னு இல்லை, பார்க்குறதுக்கு எனக்கு இதை எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறனோ, இதை நான் வந்து மேலே போட்டுட்டோ இல்லை இந்த புடவையை வந்து என் பில்லோ மேலே போட்டுட்டு கூட ஐ ஸ்லீப். எந்த புடவை வேணால் கட்டிட்டு போவாங்க, அந்த பட்டு புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு போய் நிற்கிற அந்த அழகு எதுலையுமே வராது. இந்த புடவையை நான் ரொம்ப பொக்கிஷ மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரையுமே தொட விட மாட்டேன், ஹேண்டில் பண்ண விட மாட்டேன். பிகாஸ் வை ஐ சேயிங் இஸ், இது வந்து எனக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கட்டின புடவை. அதே மாதிரி பட்டு புடவையை நீங்கள் தொட்டத்துக்கெலாம் துவைச்சிட்டு இருக்கவே கூடாது. அது துவைக்கிறதுங்கிறது தட் இஸ் அ வெரி பேட் திங். அடிக்கடிக்கு துவைக்கிறது. எனக்கு பட்டு புடவை அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் லைக் கோல்டு மாதிரி. அம்மு ராமச்சந்திரன் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்களுடைய சாரீ எல்லாம் பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு யூனிக்கா இருக்கும். எப்படி இவங்களுக்கு மட்டும் எந்த சாரியா இருந்தாலும் அவ்வளோ அழகா பொருந்தி போயிடுது, இவ்வளோ அழகா கட்டுறாங்க அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். எனக்குலாம் அவ்வளோ கரெக்டாக சூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால வந்து அவங்க கிட்ட சொல்லி சாரீ எல்லாம் நான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இந்த சாரிக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் மேம். ஹலோ, ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் நான் சொன்னதுக்காக, இவ்வளோ சாரீஸ் எனக்காக எடுத்துட்டு வந்ததுக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான். சின்ன பகுதி, ஓகே. எவ்வளோ சாரீஸ் நீங்க ஆல்மோஸ்ட் வீட்டில் வச்சிருக்கீங்க? more than 500 sarees. இடம் இருக்கா வைக்கிறதுக்கு? கஷ்டமா இருக்குங்க, எங்க போட்டு வைக்கிறது தெரியாம. சாரியை வந்து மெயின்டைன் பண்றதெல்லாம் ரொம்ப மெயின்டைன் இன் தி சென்ஸ், ஒரு சாரியை வந்து நம்ம எடுத்து கட்டுறோம் அப்படின்னா திரும்ப அதை வாஷ் பண்ணிட்டு அதை மடிச்சு அயன் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ஒர்க், ஹியூஜ் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இவ்வளோ சாரீஸ் வச்சிருக்கீங்களே, இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? மோஸ்ட்லி வந்து என்னுடைய சாரீஸ், என்னுடைய விஷயத்த நான் மட்டும் தான் பார்த்துப்பேன். நான் அது வந்து வேற யாரும் தலையிடவும் மாட்டாங்க. நான் வந்து என்கரேஜும் பண்ண மாட்டேன் அந்த விஷயத்துல. ஏன்னா ஐ நோ இந்த புடவை இப்படி தான் மடிக்கணும், இந்த புடவை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நோ தட். ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து சில்க் பட்டு புடவைகள் அப்படின்னு சொல்லும்போது, பட்டு புடவைகள் தங்கம் மாதிரி அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதை எல்லார் கையிலையும் கொடுத்து நான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு விட மாட்டேன். ஸோ ஐ வில் டு பை மை. சூப்பர். சரி, எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு, நம்ம வியூவர்ஸும் ரொம்ப வந்து ஆவலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாரியை நம்ம இதை பார்த்துடலாம். இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி சொல்லுங்க. இந்த சாரி கலர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி ஆனதுக்கு காரணம், என்னுடைய அம்மா கிட்ட ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு புடவை வேணும், உங்ககிட்ட இருக்க புடவை வேணும், எந்த புடவையாக இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் நான் ரொம்ப வாட்டி. அப்போது அம்மா வந்து ரீசெண்ட் டைமாக எனக்கு கிஃப்ட், அதாவது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், எனக்கு உங்கள் புடவையில் எனக்கு ஒரு புடவை வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் எங்கள் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ண புடவை தான் இந்த சாரீ. ஸோ திஸ் சாரீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஐ டோன்ட் நோ த ப்ரைஸ், மெட்டீரியல் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த சாரின்னு சொல்லுவாங்க. இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ லவ் திஸ் சாரீ. இதை கட்டிட்டும் போயிருக்கேன். அது ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அம்மா பொண்ணு மாதிரி இருக்கீங்க நீங்க சொல்லும் போது இந்த சாரியில் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது. அண்ட் அடுத்தது வந்து இந்த பிங்க் ரோஸ் தானே சொல்லுவாங்க, பிங்கா ரோஸ், பஞ்சு மிட்டாய் கலர். பஞ்சு மிட்டாய் கலர், எஸ். இதுவுமே வந்து டஸ்கி ஸ்கின், எந்த ஸ்கின்க்குமே வந்து ரொம்ப சூட்டார ஒரு கலர். இதை பத்தி சொல்லுங்க, இதோட பேக் ஸ்டோரி. இந்த அப்படியே விரிச்சு எல்லாத்தையும் பார்க்கணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கும் உங்களுக்கு காட்டணும் தான் ஆசை. அப்புறம் மடிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் எனக்கு. திஸ் சாரீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு அடிக்கடிக்கு நான் போவேன். ஒரு சமயம் எனக்கு திருவண்ணாமலை கோவில்ல உண்ணாமலை அம்மன் கட்டின புடவைன்னு சொல்லி எனக்கு இதை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு எனக்கு இதை கொடுத்தாங்க. அதுவும் என்னன்னா, நான் இப்போ அயன் பண்ணி இதை வச்சிருக்கேன். எனக்கு கொடுக்கும்போது அம்மன் கட்டின புடவைன்னா ரொம்ப கசங்கி இருக்கும். யூ கேன் ஈவன் see the stains here. ஏன்னா அம்மனுக்கு கட்டும்போது அம்மன் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் பண்ற விஷயங்கள் அதெல்லாம் அதில் பட்டிருக்கும். ஸோ அதனால அது கூட வாஷ் பண்ணால் போயிடும் அப்படிங்கிறதுனால ஐ டென்ட் வாஷ். எனக்கு இதை எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறனோ, இதை நான் வந்து மேலே போட்டுட்டோ இல்லை இந்த புடவையை வந்து என் பில்லோ மேலே போட்டுட்டு கூட ஐ ஸ்லீப். ஸோ இதை கட்டினதில்லை நீங்க ஒரு தடவை கூட? கட்டியிருக்கேன். கோவிலுக்கு நான் திருவண்ணாமலை கட்டிட்டு போயிருக்கேன். கோவிலுக்கு போகும்போது நான் கட்டிட்டு பத்திரமா எடுத்து வச்சிருவேன். நான்
யா ஒரு இன்னொரு 1/2 hour அந்த மாதிரி சமயத்தில் கட்டிட்டு அப்படியே அழகாக அப்படியே ட்ரை பண்ணி வச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதனால சாரி அழகாக மெயின்டைன் ஆகும். இஸ் ஆக்சுவலி சில்க் காட்டன், ஒரு சில்க் காட்டன் சாரி டைப் இது உங்களுக்கு. இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கஞ்சி போடணும்னு அவசியம் கிடையாது. ட்ரை வாஷ் பண்ணீங்கன்னா அதுவே போதும். அந்த கலர் இது என் கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 years ஆகுது. 4 yearsம் அப்படியே தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேராக இருக்கவங்க கட்டினீங்கன்னா ரொம்ப ஃபேராக தெரிவிங்க, டஸ்கியாக இருக்கவங்க கட்டினீங்கன்னா ரொம்ப எலிகெண்டாக தெரிவிங்க. பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பர். அண்ட் நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இந்த மெட்டீரியல் சாரி தான் எனக்கு ரொம்ப கிரேஸ் அப்படின்னா என்ன மெட்டீரியல்? இனிஷியலாக இருந்த கிரேஸ் பார்த்தீங்கன்னா கோட்டா காட்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோட்டா காட்டன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அப்படி கட்டினோம்னா ஒரு ஒரு டிக்னிஃபைட் லுக் கொடுக்கும். அது வந்து நீங்கள் அது ஏழையாக கட்டுறீங்க, பணக்காரங்க கட்டுறாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு புடவை ஒரு கோட்டா காட்டன்ஸ். அது கட்டினீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன வயசு பொண்ணாகவும் தெரிவிங்க. அது எல்லா டைமுக்கு நான் எப்போவுமே ஒரு புடவை வாங்குறேன்னா ஏதோ இப்போ வாங்குறோம் கட்டிடும் தூக்கி போட்டுறணும் அப்படின்னு நினச்சி வாங்க மாட்டேன். இட் ஷுட் சூட்ஸ் ஃபார் ஆல் அக்கேஷன். அதே சமயத்தில் அது எனக்கு என்ன வயசானாலும் அது எனக்கு என் கூட இருக்கணும்னா அது எனக்கு சூட் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்குவேன். ஸோ ஐ ப்ரிஃபர் கோட்டா காட்டன். நெக்ஸ்ட் ஐ கோ ஃபார் சில்க், சாஃப்ட் சில்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அழகாக அதை கேரி பண்ணிக்கலாம். காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் கண்டிப்பாக காஞ்சிபுரம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்படியே ட்ரெடிஷனாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப சின்ன சைஸாகவும் இருக்குது. பிகாஸ் சில சைஸ்லாம் வந்து சாரீ ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுறது கஷ்டம். இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீங்கள் கலெக்ஷன் காமிச்சதுல இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரீ வந்து எனக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகாம்பிகை கட்டின புடவை இது. இதுவும் நான் கோவிலுக்கு நான் ரெகுலராக இந்த மார்கழி இல்லாமல் போன மார்கழி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். டெய்லி ஏர்லி மார்னிங் ஐ கோ. ஒரு நாள் எனக்கு ஆச்சரியமா எடுத்துட்டு வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க. அம்மா உங்களுக்கு இது கற்பகாம்பிகை கட்டின புடவை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரீவியஸ் புடவைக்கு சொன்ன மாதிரி இதுவும் என்கிட்ட ஒரு மாதிரி கசங்கி தான் எனக்கு வந்தது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் புது புடவையா எப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த புடவை ஒரு மாதிரி நான் கட்டிட்டு போனேன்னா பார்க்கறதுக்கு ஒரு ஐயர் பொண்ணு அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். அதுவும் இதுக்கு வந்து பஃப்பு வச்ச ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு போவேன். ஸோ இட் லுக் ஸோ க்யூட். அழகாக நீங்கள் மல்லி பூ போட்டெல்லாம் வச்சுட்டு போனீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக இருக்கும். மயிலாப்பூர் பொண்ணு மாதிரியே இருப்பேன். இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு? ஆக்சுவலி இது வந்து 9 கஜம் மடிசார் புடவை இது. 9 கஜம்னா பெருசா இருக்கும். ஆமாம், இது ரொம்ப பெரிய புடவை. என்ன காரணத்துக்காக, அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்ட வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் வயலட் அப்படியே கண்ணு பறிக்குது இந்த காம்பினேஷன். இது 9 கஜ மடிசார் புடவை. இது எனக்கு மதுரை கூடலழகர் கோவில்ல எனக்கு கொடுத்தாங்க. எல்லாமே கோயில் புடவையா தான் இருக்கு. எதுக்காக இந்த புடவை காத்துட்டு இருக்குன்றது எனக்கு தெரியாது. பட் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். நான் மடிசார் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த புடவை கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். ஆனா இந்த புடவை என்கிட்ட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுவும் கூடலழகர் கோவில்ல எனக்கு கொடுத்த புடவை, அம்பாள் கட்டின புடவை. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை இது. அண்ட் இவ்வளோ சாரீஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சாரீ எங்கெங்க நல்லா கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க மோஸ்ட்லி எங்க சாரீஸ் வாங்குவீங்க? என்னுடைய ஃபேவரட் ஷாப், ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாப்னு பார்த்தோம்னா RMKV, வரமகாலட்சுமி சில்க்ஸ், குமரன், அதுக்கப்புறமா வந்து காஜல்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கு நுங்கம்பாக்கம் இங்கே, அப்புறம் வர்சதி. இங்கெல்லாம் வந்து எனக்கு சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். சில நேரத்தில் ஒரு விண்டோ ஷாப்பிங் போகும்போது எனக்கு எங்கே நல்லா இருக்கோ அங்கே ஒரு யூனிக்காக இருக்கோ அதை நான் எடுத்துருவேன். இட் இஸ் நாட் லைக் இந்த ஷாப் அந்த ஷாப்னு இல்லை. பட் when I go for சாரீ வாங்கணும் அப்படின்னு போனால் இந்த கடைக்கெல்லாம் போவேன். என்ன பட்ஜெட்குள்ளே நீங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இந்த பட்ஜெட்குள்ளே தான் என்னோட சாரீ இருக்கும் அப்படின்னு? அப்படி கிடையாது. இல்லை என்கிட்ட வந்துட்டு ஒரு 50,000 rupees worth of சாரியும் இருக்குது, வெறும் 100 ரூபாய் சாரியும் என்கிட்ட இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட்னு இல்லை, பார்க்குறதுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி இருந்தது. அந்த விசேஷத்துக்கு அந்த மாதிரியான புடவை தேவைன்னா அந்த மாதிரி எடுத்துப்பேன். தட்ஸ் இட். என்னோட பிரதரோட மேரேஜுக்கு நான் எடுத்த புடவை வந்துட்டு ஒரு 25,000 rupees. கல்யாணத்துக்கு எடுத்த புடவை ஒரு 25,000 rupees. ஏன்னா அது கல்யாணம், அந்த சமயத்தில் நம்ம எடுக்க வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு. சாதாரண டைமில் அந்த மாதிரி நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 10-15 மேக்ஸிமம் ஒரு 20,000க்குள்ளே அது பட்டு புடவையாக இருந்தால் எடுத்துப்பேன். நார்மல் சாரியாக இருந்தால் டிபெண்ட்ஸ் 1,000 rupeesலேருந்து 5,000க்குள்ளே எடுத்துப்பேன். சூப்பர். நீங்க இந்த மாதிரி பட்டு பேஸ்ட்ல தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல டிசைன்டு சாரீஸ் அந்த மாதிரியும் கட்டுவீங்களா? டிசைனர் சாரீஸும் கட்டுவேன். ஆனா நான் பட்டு ப்ரிஃபர் பண்றதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான காரணமே நிறைய கோவில்களுக்கு போவேன். பிளஸ் எனக்கு நான் ரேகா மேடம் பார்த்து பழகியிருக்கேன். ஹிந்தி அவங்களோட கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அப்போ நான் யோசிச்சப்போ வாவ் இவ்வளோ பட்டு புடவை அழகழகாக கட்டிட்டு வருவாங்க. அண்டு நீங்கள் எந்த புடவை வேணால் கட்டிட்டு போவாங்க, அந்த பட்டு புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு போய் நிற்கிற அந்த அழகு எதுலையுமே வராது. அதுதான் நம்ம ஒரு கலாச்சாரம். ஸோ ஐ லவ் பட்டு புடவை. சூப்பர். ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணீங்க? இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன? ஆக்சுவலி இந்த புடவைகள் மோஸ்ட்லி நான் செலக்ட் பண்ணல, எனக்கு எல்லாமே யதார்த்தமா வந்து புடவைகள். பட் ஆனா யதார்த்தமாவே வந்து எனக்கு எது செட் ஆகும்னு அவங்களே யோசிச்சு எடுத்திருப்பாங்க போல் இருக்கு. இது எனக்கு ராஜேஸ்வரி ஆண்டி எனக்கு கொடுத்த புடவை. ராமநாதபுரம் சமஸ்தானம் அவங்க ராணி, அவங்க ராஜேஸ்வரி ஆண்டி, அவங்க பெரிய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு எனக்கு இந்த புடவை வச்சு வீட்டுல எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க பத்திரிக்கை கொடுத்தாங்க. இவ்வளவு சாரீஸ் வச்சிருக்கீங்களே, ஏதாவது ஒரு சாரி வந்து இந்த சாரி என்னால இவ்வளவு நாள் ஆகியும் வந்து நான் தேடிட்டு இருக்கேன், வாங்க முடியல, இந்த கலர்ல எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன ஏக்கம் இருக்கா உங்களுக்கு? இல்ல எல்லா கலர்ஸ்லயும் எல்லாமே வாங்கிட்டீங்க. ஆமா, எல்லா கலரும் இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் a white பேஸ்ல பட்டு புடவை இல்ல. ஏன்னா பயம் எனக்கு, ஏன்னா அந்த கலர் ஒட்டிக்கும் இல்லையா, இல்ல அந்த கீழே இருக்க பார்டர் கலர் அதை ஒட்டிக்குமோ அப்படின்னு பயம். அந்த ஒயிட் பட்டு சாரியை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல வருஷம் மெயின்டைன் பண்ணணும்னா இட்ஸ் பிக் டாஸ்க். அதனால ஒயிட் சாரி மட்டும் பட்டுல வாங்கல. அது ஒண்ணுதான் உங்ககிட்ட இல்ல போல இருக்கு. இல்ல. அண்ட் இது வந்து இதுவுமே நிஜமா ஆஸ் யூஷுவல் நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மன் லுக்ல இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு, ட்ரெடிஷனா. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி சொல்லுங்க. இந்த புடவை நான் உங்க கையில ஹேண்டில் பண்ண விட்டதே பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து இது யாருமே டச் பண்ண கூட விட மாட்டேன். ஓகே, நான் ரொம்ப லக்கி. திஸ் இஸ் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த சாரி என் கூட இருக்கிறது வந்து அம்மனே என் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஏன்னா இந்த புடவை நான் ரொம்ப பொக்கிஷ மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரையுமே தொட விட மாட்டேன், ஹேண்டில் பண்ண விட மாட்டேன். பிகாஸ் வை ஐ சே இஸ், இது வந்து எனக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கட்டின புடவை. எனக்கு இந்த மாதிரி புடவை கிடைச்சா நல்லா இருக்கும், அம்மன் கட்டின புடவை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்ச சமயத்தில் திடீர்னு எனக்கு ஒரு கூரியர் வந்துச்சு. அப்படி வந்த புடவை தான் இது. அப்போ வந்து ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அங்கே பட்டர் இருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்க, இல்லைம்மா இது வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்க புடவை, கண்டிப்பாக வந்து அம்பாள் உங்கள் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பின புடவை இது. ஸோ எனக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கட்டின புடவை இது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஐ ஆல்வேஸ் ஃபீல் இது வந்து அம்மன் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இதுக்குன்னு ஒரு தனி ஒரு பை போட்டு அழகாக மடித்து அதை பொக்கிஷ மாதிரி வச்சுருக்கேன். அனாவசியமாக இதை எடுத்து நான் எங்கேயுமே கட்ட மாட்டேன். அதனால இட்ஸ் ஸ்பெஷல் டு மீ. அது இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் கட்டும்போது கண்டிப்பாக உங்களோட அந்த மூக்குத்தி கலெக்ஷன் அதெல்லாம் வந்து இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி சூஸ் பண்ணுவீங்க? எந்த சாரிக்கு இப்போ பார்டர் பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி கலெக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? மூக்குத்தி, ஜும்காஸ் இதெல்லாம்? என்கிட்ட வந்து டெம்பிள் செட் இருக்கு, டெம்பிள் ஜும்கா அண்ட் டெம்பிள் அதுவும் தனியாக வச்சிருக்கீங்க. இது இருக்கு. இன்னும் பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ் கிட்ட கண்டிப்பா இருக்கும். அதனால டெம்பிள் செட் இருக்கு, கெம்பு செட்டு. ஸோ எதுவும் அதாவது பட்டுன்னு உடனே எடுத்து போட்டு போனோம்னா நான் ஒண்ணுமே இல்லை. அந்த கெம்பு செட்டு ஜுமுக்கி அண்ட் நெக்லஸ் அண்ட் கையில வந்து 2 கோல்டு வளையல், தலையில பூ, இது போதும். அந்த பட்டு புடவை வந்து ஒரு இதில் இருக்கிற அத்தனை புடவைக்கும் அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா ஐ கெட் ஜுமுக்கா. மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா கலெக்ஷனுக்குமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுமுக்கா, நெக்லஸ் இது நல்லா ஃபிட் ஆகும். சூப்பர். அண்ட் சாரீ கட்டணும் அப்படின்றதே வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், அழகான விஷயம். கட்டி பார்த்தா அழகாக இருக்கும், ஆனால் அது கட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். கட்டிட்டு அந்த ஃபீட்ஸோட அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த நம்ம கட்டும் போது நல்லா இருக்கும், ஆனால் கட்டிட்டு ஒரு 1 hour 2 hour கழிச்சு பார்த்தா வேற கோலமாக இருக்கும். அது எப்படி அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? இட் இஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு. நான் முதல்ல அந்த அக்கேஷனுக்கு பொறுத்து தான் நான் அந்த சாரீ எடுப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் நான் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாரீ தான் சூஸ் பண்ணுவேன். ஒருவேளை அந்த சாரீ நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அழுங்காம குலுங்காம ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும். பட்டு சாரீ மேலே பெர்ஃப்யூம் போடவே கூடாது. அதை நம்ம போயிட்டு நம்ம வந்த பிறகு அதை முதல்ல காய வைக்கணும். அதை எடுத்து அப்படியே மடிச்சு வைக்கிறது, அப்படியே போடுறது, தட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். அதே மாதிரி பட்டுப்புடவை நீங்கள் தொட்டத்துக்கெல்லாம் துவைச்சிட்டு இருக்கவே கூடாது. அது துவைக்கிறதுங்கிறது தட் இஸ் அ வெரி பேட் திங். அடிக்கடிக்கு துவைக்கிறது. என் பட்டுப்புடவை அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் லைக் கோல்டு மாதிரி. சி த கலர். இந்த புடவை என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகுது. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 years ஆன மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன், அதாவது என்னது அழுக்கா, நாட் லைக் தட். இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம வந்து எந்த மாதிரி இடத்துக்கு கட்டு போறோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா விறுவிறுத்து உழைக்கிற இடத்துல போய் பட்டு புடவை எல்லாம் யாரும் கட்டிட்டு போக மாட்டோம் நம்ம. ஸோ
பட்டுப்புடவை நம்ம கட்டிட்டு போனோம்னா எடுத்துட்டு வந்து முதல்ல காய போடுங்க. 1 நாள் 2 நாள் வந்து அதோடைய டோட்டலா அந்த பேட் ஸ்மெல் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து போகும். முதல்ல வராது, ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் தான் கட்ட போறோம். அதுக்கப்புறமா அது ரிவர்ஸ்ல தான் மடிச்சு வைக்கணும். ஒரு கொஞ்ச நாள் ஆன பிறகு திருப்பியும் தட்டிட்டு we need to fold. அயன் பண்ணி பட்டுப்புடவை வைக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் துணி பையிலையோ இல்ல வந்து இந்த மரத்துல இருக்கிற ரேக்ஸ்ல வைக்கிறது நல்லது. இரும்பு பீரோ இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் we need to do. சூப்பர். அண்ட் வெயில் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாமா பட்டு புடவையா? நிழல்ல நீங்க ட்ரை பண்ணலாம், வெயில வந்து ஐ டோன்ட் திங்க் சோ. நான் பண்ணல, எனக்கு தெரியாது, நான் நார்மலா கேட்டேன். துணி எல்லாம் வெயில்ல காய போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. துணியே வந்து வெயில்ல காய போடக்கூடாது ரொம்ப நேரம். அது இந்த சம்மர்ல எல்லாம் காய போட்டீங்கன்னா வெளுத்து போயிடும். யூ கான்ட் ஃபைண்ட் திரும்பியும் அதே கலர் கிடைக்காது. அண்ட் அடிக்கடி நீங்க எந்த கலர் வந்து அடிக்கடி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இந்த கலர் தான் நான் வந்து என்னதான் இத்தனை சாரி வந்தாலும் இந்த கலர் நான் அடிக்கடி கட்டுவேன், அடிக்கடி இதான் சூஸ் பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்கா என் கை அந்த கலர்ல போயிடும். அப்படி எல்லோ, ரெட், பிரைட் கலர்ஸ். ஆமா, ரெட், எல்லோ, கிரீன், இந்த 3 கலருக்குள்ள போய் நினைச்சேன் கிரீன் வரணும்னு நினைச்சே வந்துருச்சு. ரெட், எல்லோ, கிரீன் இந்த 3 கலர்ல ஏதாவது ஒன்று டிஃபால்ட்டா போய் விழுந்துரும். எதுவுமே எனக்கு கிடைக்கலையா, அந்த எல்லோ எடு இல்ல அந்த ரெட் எடு, கிரீன். ஏன்னா நம்ம டல்லா இருக்கோமோ நல்லா இருக்கும், நம்ம ரொம்ப பிரைட்டா இருக்கோமோ அது வந்து நமக்கு இந்த 3 கலருமே நம்மள தப்பா காட்டாது, ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக காட்டும், உங்களுக்கு பாசிட்டிவாக காட்டும். ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ் 3. சூப்பர். அண்ட் சாரி கட்டும்போது காஜலும் வந்து ரொம்ப முக்கியம், அதை நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அப்படின்றதுனால ஸோ அந்த லுக் யூனிக்காக மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காஜல் வந்து ரொம்ப திக்காக வைப்பீங்களா சாரி கட்டும் போது, இல்லை ரொம்ப ரொம்ப நார்மலாக ஒரு கேஷுவல் லுக்கில் வைப்பீங்களா? சாரி கட்டும்போது திக்காகவே வைப்பேன் நான். சாரி கட்டும்போது திக்கா வைப்பேன், பெரிய பொட்டு வைப்பேன். ஏன்னா ப்ராமினெண்ட்டாக நமக்கு கண்ணு தான் பேசணும். ஸோ எனக்கு சாதாரணமாக இன்டர்வியூ கொடுக்கும் போதே நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்ணு வந்து அங்கே இங்கே இப்படி இப்படின்னு ஓடிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ என் வாய் பேசுறதை விட என் கண்ணு அதிகமாக பேசும். ஃபர்ஸ்ட் பேசுகிற விஷயம் வந்து நான் அமைதியாக இருந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாலே தெரிஞ்சு போயிடும் என்ன அவ பேசுறா அப்படிங்கிறது கண்ணில் தெரிஞ்சு போயிடும். ஸோ நான் பெருசா பேசணும்னு அவசியமே இல்லை, என் கண்ணே பேசுறோம். சோ கியூட். எல்லாருக்கும் அந்த விஷயம் வராதுல்ல, உங்ககிட்ட அது யூனிக்கா இருக்கு. தேங்க் மை. கண்டிப்பா இன்னொரு இன்டர்வியூல இதே மாதிரி உங்களோட நிறைய கலெக்ஷனை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் இந்த கலெக்ஷன் 365 நாள் 365 கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அவ்வளவு ஆசை, உங்களோட இந்த கலெக்ஷனே இவ்வளவு நல்லா இருக்கு, 500 சாரீனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அது யோசிக்கும் போதே வந்து எனக்கு தானே தெரியும் அதை எப்படி மெயின்டைன் பண்றேன், எப்படி பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சாரீஸ்க்கு நடுவுல தான் நான் இருக்கேன். ஓகே, சாரீஸ் என் கூட இல்ல, சாரீஸ் கூட நான் இருக்கேன். தட்ஸ் இட். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பொறுமையாக எங்களுக்காக இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு. அண்ட் நிஜமாவே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த இன்டர்வியூவில் இன்னொரு கியூட்டான பர்சனோட உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.